ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஒருமையில் பேசுனதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் கால் பண்ணி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளாக சோஷியல் மீடியாலையும் சரி நிறைய நியூஸ் சேனலும் சரி இதை பற்றி பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைத்திருக்காங்க. இதுதாண்டா அரசியல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நேற்று முன்தினம் நடந்தது மாமல்லபுரத்தில். ஸோ அந்த விழாவுக்கு முன்தினம் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் அதுக்கப்புறம் புசி ஆனந்த் அவர்களும் விழாவை செக் பண்ணுவதற்காக போயிருந்தாங்க. அப்படி போயிட்டு வரும்போது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருமையில் பேசிட்டாங்க. அது பெரிய சர்ச்சையான ஒரு வீடியோவாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஒரு வீடியோ பார்த்து நிறைய பேர் தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி செய்ய அனுமதிக்கலாமா, எதுக்காக இந்த மாதிரி செய்யணும் அப்படி சொல்லி விஜய் மீதும் ஆதவ் அர்ஜுன் மீதும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதுக்கப்புறமா தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நேற்று மத்தியானம் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டேன், நான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மன்னிப்பும் அறிக்கை மூலமாக கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் பார்வை கொண்டு இருக்கு. முக்கியமாக நிறைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ தலைவர் விஜய் அவர்கள் தான் ஆதவ் அர்ஜுன் கிட்ட சொல்லி நீங்கள் இந்த பண்ணது தப்பு, எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேசியிருக்க கூடவே கூடாது, நீங்கள் தான் அறிக்கை ரிலீஸ் பண்ணணும் அப்படி சொல்லி தலைவர் சொல்லி தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விஜய் அவர்கள் கால் பண்ணி இந்த மாதிரி மன்னித்து விடுங்கள், எனக்கு நாங்கள் பேசுனது தப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பல செய்திகள் பரவியது. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாலும் சரி மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை, அவர்லாம் எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் எனக்கு தப்பாக பேசிட்டாங்க, அதுக்காக எகேன்ஸ்டாக எந்த விதமான ஆவேச பேச்சும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளோ பொறுமையாக இருக்காங்க. ஸோ இதுவே மற்ற கட்சியாக இருந்தால் அவ்வளோ ஆவேசமாக பேசியிருப்பாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைத்துவம் தான் காரணமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது கூட்டணிக்கான முயற்சி. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் 2 டைம் அவங்க நிர்வாகிகள் கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் விஜய் அவர்கள் பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லக்கூடாது, எந்த விதமான விமர்சனம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால தான் தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி எந்த விதமான தப்பான வார்த்தையும் பேசாமல் இருக்காங்க. ஒருவேளை விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஃபோனில் பேசி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசுனது தப்பு, மன்னித்து விடுங்களா அப்படி சொல்லி பேசியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு அரசியலை வெளியே சொல்லாமல் யார் மீதும் யாரோட நேமையும் கெடுக்காம அவ்வளோ சூப்பராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் நினைக்கும், அவர் எதிர்பார்க்கும் கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமையுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப 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 ஆர்வமாக இருக்காங்க இந்த கூட்டணி இழுப்பதற்காக. ஏன்னா இந்த கூட்டணி தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி இணைந்தால் அதிமுக 100க்கு 100% படுத்துக்கிட்டே ஜெயிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டணி. இது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?